ஹாய் டீம். ஹாய், நான் ரோஹித் பேசுகிறேன். இது வந்து நம்ம வழக்கம் போல் மணி மேக்கிங் மணி சீரியஸோட ஆடியோ பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் வந்து மெயின் இன்டென்ட்டே வந்து நம்ம எப்படி நம்ம மணியை வச்சு நம்ம எப்படி மணியை மேக் பண்ணணும், அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்க போது கூட நம்ம பணம் எப்படி நமக்காக பணம் சம்பாதிக்கணும், இதுதான். இதில் வந்து ஆடியோ பெருசாக இருக்காது, ஒன்லி வீடியோ தான். நீங்கள் வந்து காதில் ஹெட்செட் போட்டுட்டு இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபோனை ஜஸ்ட்டு ஆடியோ மட்டும் இதுமாதிரி ப்ளே பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுனால வந்து உங்கள் டைம் வந்து உங்களுக்கு சேவ் தான் ஆகும். சாரி, இந்த ஆடியோ நீங்கள் கேட்குறதுனால இந்த வீடியோவில் அது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. உங்கள் ஃபோன் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் டைம் எதுக்காக செலவு பண்ணாதீங்க, உங்கள் டைமை நீங்கள் அதுக்காக யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இன்ட்ரடக்ஷனே ஒரு 45 செகண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், அதாவது பொறுமை கடலிலும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. பேஷன்ஸ் இஸ் கீ டு சக்ஸஸ். இது முக்கியமாக ஏன் பேஷன்ஸை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பணம் வளரணுங்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமும் தரணும். ஸோ அந்த டைமுக்கு நமக்கு வேணுங்கிறது பொறுமை. நமக்கு அந்த பொறுமை இல்லாதனால தான் நம்ம வந்து அந்த பணத்தை வந்து டெய்லியும் நம்ம ஆப்பை திறந்து இன்றைக்கி எவ்வளோ குரோவாக இருக்குது, பணம் இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்கு, இல்லை எஃப்டியில் போட்ட பணம் எஃப்டியில் போட்டால் பார்க்க முடியாது. இதே ஸ்டாக்ஸில் போட்டால் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குது, நாளைக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அது இறங்க சப்போஸ் நல்லா ஏறுச்சுன்னா ஓகே, ஏறுதுன்னு இருக்கும். ஆனால் பணம் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயந்து இது பண்ணிடுறோம். ஸோ நமக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேனிங், அதாவது ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தில் நம்மளால் இருக்க முடியல. அந்த அட்டென்ஷன் ஸ்பேனிங் குறைஞ்சனால நம்மளால் வந்து பேஷன்ஸ் இருக்க முடியல. இப்போ உள்ள தலைமுறைகள், இப்போ உள்ள கரண்ட்டு ஜெனரேஷன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு வந்து இப்போ யூடியூப்பில் கூட நம்ம வந்து இந்த லாங் டேர்ம் வீடியோங்கிறது பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து இல்லைனா டிக்டாக் பார்த்து இந்த மாதிரி பார்த்து இந்த ஷார்ட் டேர்ம் வீடியோ மேலே தான் நமக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேனிங் இருக்கே தவிர்த்து ஃபோக்கஸுங்கிறது நமக்கு சின்ன வீடியோஸில் தான் வருது. பெரிய வீடியோ பார்க்கறதுக்கு ஃபோக்கஸை நமக்கு பண்ண முடியல. அதுவும் இந்த ஓடிடி வந்து நம்மளால் வந்து ஃபோக்கஸாக ஒரு படத்தை கூட ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ நமக்கு ஃபோக்கஸிங்கிறது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஃபோக்கஸிங் மிஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் நமக்கு பொறுமை இல்லை, பேஷன்ஸ் கிடையாது. இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்து நம்ம அந்த பொறுமையும் அந்த பேஷன்ஸையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட எக்கனாமிக்கலும் வளரும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த பணம் வளர்கிறதுக்கான டைமை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல கார்பரேஷன் நமக்கு நிறைய பில்ட் ஆகும். ஸோ பெரிய வெல்த் கிரியேட் பண்ணும். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா T20 மேட்ச் மாதிரி கிடையாதுல்ல. லைஃப் வந்து டெஸ்ட் மேட்ச். நமக்கு இங்கே யாருக்கும் டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கான பொறுமையே கிடையாது. அது டெஸ்ட் மேட்ச்னா 5th டே மட்டும் போய் உட்காந்து பார்ப்போம், இல்லைனா சும்மா ஸ்கோர் மட்டும் பார்ப்போம். ஆனால் T20 வந்து 6 கேட்ச்சு நிறைய மசாலா இருக்கிறனால நம்ம வந்து அது ஆர்வமாக பார்ப்போம். அது இல்லாமல் அது குட்டி மேட்ச்சு. ஆனால் டெஸ்ட் மேட்ச் இப்போ பார்க்குறதுக்கு பொறுமை இல்லாதனால இதுதான் நமக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை கூட நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்படியே எவாலுவேஷனில் மாற்றிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம T20 பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு பார்த்து பழகணும், அப்புறம் 1 டே பார்த்து பழகணும். இப்போ வந்து T20 பார்த்து பழகிட்டு இருக்கோம். ஸோ இதிலே நமக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேனிங் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள் நான் என் லைஃப்பில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. ஓகேவா? நான் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரோக்கர் ஒன்று யூஸ் பண்ணுறேன், அப்புறமேல் பேங்கிங் ப்ரோக்கர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் தேர்ட் பார்ட்டி ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் நான் போட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வச்சுட்டேன். ட்ரான்சாக்ஷன் பண்ணவே இல்லை. கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு மந்த்லி மட்டும் சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மட்டும் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வருவேன். ஆனால் நான் வந்து அந்த அக்கௌண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நான் போட்ட போனால் எனக்கு டபுள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 95-99% எனக்கு வந்து 1.1 இயர் இல்லை 2 இயர்ஸில் எனக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. நான் வந்து அடிக்கடி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி இல்லை அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நான் போய் பார்த்துட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து நான் வந்து மார்க்கெட் டவுன்ஸு இதெல்லாமே நான் பார்த்து நானே வெக்ஸ் ஆகி ஸ்டாக்ஸை விற்றுருப்பேன். ஸோ நான் வந்து அந்த பணம் போய் வளர்கிறதுக்கு, அந்த ஸ்டாக்ஸு அந்த மதிப்பு வளர்கிறதுக்கு நான் டைம் கொடுத்தனால எனக்கு வந்து அது குரோவாச்சு. இன்னொன்று, நான் இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இதுக்கு வளர்கிறதுக்கு நான் டைம் தரலை. ஏன்னா இப்போ வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ராஃபிட்டே இல்லை சொல்லப்போனால். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான் ப்ராஃபிட்டாகவே இருக்கும்.
ஆனால் என்னோடய பழைய அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. பழைய நான் யூஸ் பண்ணுறது அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் ப்ராஃபிட் எனக்கு வரல. ஏன்னா நான் அதுக்கு டைம் தராமல் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த டைமுங்கிறத வந்து நம்ம எந்தளவுக்கு இந்த பேஷன்ஸ், எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக நம்ம இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு பெரிய கார்பஸ் கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு மாங்கொட்டை கிடைக்கிது, மாம்பழம் கிடைக்கிது. மாம்பழம் நமக்கு இப்போ வந்து சொல்ல போனால் வெயில் காலம் நல்லா சொல்கிறேன், மாம்பழம் கிடைக்கிது. மாம்பழம் இப்போ நல்லா நம்ம சாப்பிட்டுட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடாமல் அந்த கொட்டையை மண்ணில் புதைச்சி டெய்லியும் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வருஷம் தண்ணி ஊற்றி ஒரு 5 வருஷம் தண்ணி ஊற்றிட்டோம். அது பெரிய மரமாக வளருது. அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மாம்பழம் கிடைக்கும். அந்த 100 மாம்பழத்தையும் நம்ம வந்து சாப்பிட்றலாம். நம்ம ஆசைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அந்த 100 விதையை நம்ம போய் மண்ணில் புதைக்கலாம். இப்போ நம்மகிட்ட 101 மரம் இருக்கும். 101 மரத்துலேருந்து நமக்கு குறைஞ்சது 10,000 பழம் கிடைக்கும். அந்த 10,000 பழத்தை நம்ம ஒரு ரூபாய்க்கு விற்றா கூட நமக்கு 10,000 ரூபா கிடைக்கும். ஆனால் நமக்கு முதலீடுங்க எதுவுமே கிடையாது. அந்த தண்ணியும் அந்த டைமும் அந்த பேஷன்ஸ் மட்டும் தான். ஸோ நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம். அப்புறம் அது வளர்கிறதுக்கான அந்த டைமில் நம்ம பேஷன்ஸாக பொறுமையாக இருந்தால் நமக்கு ஒரு மாங்காயிலேருந்து வருஷத்துக்கு ஃப்ரீயாக 10,000 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த 10,000 விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் மாங்கொட்டையை வாங்கி நம்ம நட்டு வச்சு நம்மக்கிட்ட நம்ம இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம வந்து ஒரு 1,00,000 மாமரம் வளர்த்து அதுலேருந்து வெறும் ஒரு பழமாக நம்ம விற்றா கூட 1,00,000 பழத்துக்கு வெறும் ₹1 விற்றா கூட நமக்கு ₹1,00,000 ரூபா கிடைக்கும். ஸோ பேஷன்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம பணம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நம்ம டைம் தரணும். இதுதான் மணி சீரியஸாக நான் சொல்ல வருது. வாரன் பஃபட் கூட சொல்லியிருப்பார், யுவர் கிரேட் வெல்த் வில் பி கிரியேட் அட் யுவர் ஏஜ் ஆஃப் 50. நம்ம வந்து பெரிய கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 வயசுக்கு மேலே தான் கிடைக்குமே. ஸோ ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் கிடைக்கணும். அவர் வந்து 50 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் 10 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் 20 வயசுல டேக்ஸ்லாம் கட்டி மில்லியனர் சம்திங் ஆகிட்டார், நல்லா பணக்காரன் ஆகிட்டார். ஆனால் அதோட பெரிய கார்பஸ் அவருக்கு வந்து எப்போ கிடச்சிச்சின்னா அவர் அந்த பணம் வளர்கிறதுக்கு 40 வருஷம் டைம் கொடுத்தனால தான் அவருக்கு 50 வயசில் ஒரு பெரிய கார்பஸ் அவருக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ பொறுமை கடலிலும் பெரியது, இல்லை பொறுமை சிறந்தது, பேஷன்ஸ் இஸ் கீ டு சக்ஸஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா லைஃபுக்கு மட்டும் கிடையாது, எக்கனாமிக் நம்ம பணத்துக்கு இது எல்லாத்துக்குமே தான். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள்.